ஒரு கருத்துல வைக்கும் போது which seems more like adopting a new prejudice than relinquishing an old one அப்படின்னு. This strategy made it necessary for you to convince yourself by imagining a deceiving God or some evil demon who tricks us அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கடவுளையோ ஒரு சுப்ரீம் இன்டலெக்டையோ உருவாக்கணும்னு இல்லை, நாம புரிந்து கொள்றது தான் இங்க முக்கியம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறோம். ஆனா இங்க பாருங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டிசீவிங், எல்லாமே போய் கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உங்க பிள்ளைங்கிட்ட சரிங்க இல்ல பெரியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு பேபி கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்க, கடைசியா சொல்லும் போது நிறைய சொல்லிட்டே வரீங்க, இந்த மாதிரி அம்மா இந்த ஒரு விஷயம் நடந்தது, இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும்? ஒரு கருத்து சொல்லிட்டே வரீங்க, அழகா சொல்லிட்டே வரீங்க. இப்ப மெத்தமெட்டிக் கற்றுக் கொடுத்துட்டே வரீங்க, கற்றுக் கொடுத்துட்டு இதெல்லாம் அப்படி இப்படி வரும். அப்போ அவங்களும் அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா சொல்றீங்க நான் இப்ப சொல்லி கொடுத்ததெல்லாம் போய் சொல்லலாம் வந்து ஃபால்ஸ். அப்ப எப்படி இருக்கும்? இப்ப நீங்க எப்படி அந்த அறிவை பார்ப்பீங்க? எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நகருவீங்க? நகர முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈவல் மாதிரி தெரியும். ஏன்னா நீங்க வந்து எனக்கு சரியா பண்ணணும், என்னுடைய அறிவை விளக்கணும், எனக்கு தெரியாததை புரிய வைக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது, என்னை ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு தோற்றம் வருதாங்க. அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு எல்லாமே டிசீவிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை வந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையில ஏன் பயன்படுத்துறீங்க? இது வந்து ஒரு டீமனை பார்க்கலாமே, ஈவல் டீமன். என்ன இது வந்து ட்ரிக் பண்ற ஒரு டீமனை பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ where it will surely have been sufficient to cite the darkness of the human mind or weakness of our nature. அப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா என்னுடைய மைண்ட் வந்து இருள் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றோமா, அடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த இயற்கையே நாம பார்க்கக்கூடிய இந்த இயற்கை இந்த உலகமே பொய்யா இல்ல பலவீனம் உடையதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் எல்லோரும் வந்து நாம பார்க்கிற மாதிரி 80s இல்ல நம்ம சிந்திக்கிற மாதிரி அவங்களும் சிந்திக்கல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, இப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம நல்ல உதாரணம் உண்டு. அப்போ அதையும் பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயத்துல என்ன மறுப்பு இங்க கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாக்கா இங்க இந்த கருத்தை வந்து expounding that all existential misery will disappear with the self identifying itself as a Brahman and thus free itself from the delusion அப்படின்ற கருத்தை அவங்க முடிக்கிறாங்க. இங்க என்ன முக்கியமான விஷயம்னா நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நான் ஆங்கிலத்திலே படித்தேன், all the deceivable perception of mithya only lead to another deceivable mithya state. இது பாருங்க, நான் ஒரு இடத்துல இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த புத்தகம் பொய் அப்படின்னு சொல்றேன், சரியா? இப்ப இந்த புத்தகம் பொய் அப்படின்னு சொன்னா இதுல உள்ள இருக்கிற அடுத்த விஷயங்களும் அதோட சேர்த்து வரக்கூடிய அத்தனையும் பொய்யாயிடும். இப்போ இங்க என்ன சிக்கல் வருதுன்னா நான் எதை எடுத்தாலும் அதை பொய்யாக்க முடியும். நீங்க திருப்பி இங்க என்ன சிக்கல் வருது பாருங்க, எதுவுமே உண்மையாக்க முடியாது. நீங்க என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே போக முடியும். ஏன்னா இப்ப இதை எடுத்தீங்கன்னா இது பொய், இப்ப இதை வைத்து நான் அடுத்தது பொய். இப்ப இது எப்படி போகுது இந்த கதை அப்படின்னு சொல்லும் போது போன வாரம் நான் சொன்ன அந்த விளக்கத்துல வருது. எப்படின்னா ஆகாய தாமரை என்பது உண்மையா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது பொய்ன்னு வைத்துக் கொள்வோம். அது பொய்ன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா நான் அந்த கதையில இருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கும் போது அதுவும் பொய்யாயிரும். அதுக்கு மேல நான் என்னென்ன தொடுத்துட்டே போறேன்னா அதெல்லாம் பொய்யாயிரும். அப்ப இங்க எங்க உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி மீண்டும் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இருக்கீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் சொல்றேன் நீங்க இருக்கிறது பொய். அப்ப நீங்க இருக்கிறது பொய் ஆயிடுச்சுன்னா நீங்க செய்ய போற அத்தனை விஷயமும் என்ன ஆயிடும், பொய் அப்படின்ற மாதிரி போகும். இப்ப இங்கதான் சிக்கல் வருது. இப்ப இது என்னன்னா நாட் டு த truth unless agreeable seeing of the being exists. இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா இங்க எல்லா கற்பிக்கப்பட்ட காட்சிகளும் இன்னொரு கற்பிக்கப்படும் காட்சிகளுக்கு இட்டு செல்வதால் இப்படியே கற்பனை பண்ணி நம்ம போக முடியுமே தவிர எது உண்மைன்னு நம்மளால நிறுத்தவே முடியாது. அப்ப இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிற அத்தனையும் திருப்பியும்
மீனிங்லெஸ்ஸா போகுது, திருப்பி எப்படி கொலாப்ஸ் ஆகுது பாருங்க. இதுதான் டேக்கார்டும் பார்க்குறாரு, இதுதான் மற்ற சயின்டிஸ்டும் பார்க்குறாங்க. நீ சீக்கிரமா கொலாப்ஸ் பண்ண முடியாது. அப்போ இது அதனால என்ன பார்க்குதுன்னா, மித்தை பார்வையில் உடன்படும் பார்வைகள் உயிருக்கு இல்லாது போகுதா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது புக்குன்னு மண்ணுக்கு வைக்கிறேன். உடனே இப்ப ஐயா சொல்றாரு, இல்ல ஐ எம் நாட் அக்ரி அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது பொய், இது புத்தகம் இல்லை அப்படின்னா அவருக்கும் எனக்கும் எந்த காலத்திலுமே உடன்பாடு வரவே வராது. உண்மையா இல்லையா? ஏன்னா இது பொய், இது எப்படி வேணாலும் மாறும். அவர் சொல்லலாம் இது புக்கு இல்லை ஆனா ஒரு பேப்பர் மாறிடுச்சா. அப்போ ரெண்டு பேருக்குமே எந்த காலத்துக்கு கொண்டும் இந்த இடத்துல நான் வைக்கவே முடியாது. அப்ப நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை மேத்தமேட்டிக்கும் ஃபெயில்ட். ஏன்னா 1 ஈக்குவல் டு நெவர் எவர் பிகம் ஈக்குவல் டு 1 பேக். இப்போ ஒன்று ஒன்றாகவே ஆகாது. அப்போ என்றைக்குமே அது வேற நம்பருக்கு போயிடும். அதான் முதலே சொன்னேன், ஒன்று ஈக்குவல் டு இன்ஃபினிட் எப்போ போகணும்னா அந்த நத்திங்லெஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த நத்திங்னு சொல்றதுக்கும் இட்ஸ் அ டிசிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு டிலூஷன் சொல்றதுக்கும் உண்மை அதுதான். ஏன்னா அதை நம்மளால உண்மையா எடுத்து கொண்டு வர முடியல. சரி, இங்க இருந்து என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படின்னும் போது, இந்த சூழல்ல எப்படி நம்மளால சரி இப்ப நம்ம இவங்களுடைய கருத்தை இங்கே வைத்துக் கொள்வோம். இட்ஸ் செல்ஃப் as a Brahman. இப்ப இதெல்லாமே நான் கடந்து போகணும். டிஸப்பியர் வித் தி செல்ஃப் ஐடென்டிஃபைங் இட் செல்ஃப். எப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியல் மிசரிஸ், இப்ப எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி என்னுடைய உண்மையான செல்ஃப் ஐடென்டிஃபைங் ப்ராசஸ் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த செல்ஃப் ஐடென்டிஃபைங் இட் செல்ஃப் as a Brahman, நான் இன்னொரு உண்மையோட என்னை சேர்க்க முடியும். எப்படி நான் இன்னொரு உண்மையோட சேர்க்க முடியும்? நான் பார்க்கறதெல்லாம் போய், நான் எல்லாமே பொய்யா பார்க்கிறேன், பொய்யிலேயே பொய், பொய்யிலேயே பொய். அப்போ இந்த இப்படியே போகும்போது இதெல்லாம் மிசரியஸ் ஆயிடுது, இதெல்லாமே உண்மை இல்லாம போகுது. இந்த உண்மை இல்லாததுல நான் எப்படி உண்மையை கண்டு கொள்ள முடியும்? நல்லா பாருங்க, அடுத்த வரியில வரும். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இந்த இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்துடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க மித்தை பார்வையில் உடன்பாடும் பரிணாமமும் புறக்கணிக்கப்படுவது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதை பொய்ன்னு சொல்லும் போது இவோல்யூஷனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு விஷயம் இன்னொன்று வளர்ச்சி காணுது, நான் வளர்ச்சி அடைகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். பொய் முடிஞ்சிச்சு. டிலூஷன் இஸ் a delusion. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? இவோல்யூஷன் அறவே ஏற்றுக்கொள்ளப்படாது. நெக்ஸ்ட், உடன்பாடு, அக்ரிமெண்ட். we never ever able to come to the agreement. நீங்க அக்ரி பண்ணவே முடியாது. எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களால ஒன்னோட ஒன்று ஒத்து போக முடியாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இது அடுத்தது இங்க பாருங்க, உங்களால என்ன இது பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா பொருளுக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. அப்போ இங்க எப்படி நீங்க ஒரு இறைவன் ஒரு அறிவுடைய பொருள்னு சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எப்படி இறைவன் ஒரு அறிவுள்ள பொருள் அப்படின்னு சொல்ல முடியும்? சுப்ரீம் இன்டெலெக்ட் இருக்கா? எல்லாம் பொய்யா இருக்கும்போது அங்க எங்க சுப்ரீம் இன்டெலெக்ட்னு ஒரு பொருள் இருக்க முடியும், ஒரு விஷயம் இருக்க முடியும்? ஏன்னா எவ்ரிதிங் ஃபெயில்ட். அப்ப நீங்க படிக்கிறது எல்லாமே ஃபெயில்டு அப்படின்னு சொன்னாக்கா, பொய்ன்னு சொன்னாக்கா, அங்க எங்க சுப்ரீம் இன்டெலெக்ட் அறிவை பத்தி நீங்க பேசுறதுக்கு இருக்கு? அறிவே இல்லை. சரியா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா, கான்ட்ராடிக்டிங் டு தி ஸ்பிரிட் ஆஃப் இன்டெலெக்சுவல் கிரியேஷன் ஆஃப் காட். அப்போ கடவுள் அப்படின்ற ஒரு பொருளை நாம வைத்து பார்க்கும்போது அதுக்கு கான்ட்ராடிக்ட் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். நான் இன்னும் உங்களுக்கு இந்த பகுதியை கற்றுக் கொடுக்கல. இதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னா உங்களுக்கு செயல் வழி தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, கான்சியஸ் மைண்ட் இஸ் seeing is not available because of mithya, then being fails to recognize the evolutionary understanding of seeing. இது கொஞ்சம் ஆழமான விஷயம், நீங்க பிறகுதான் படிப்பீங்க அதை பத்தி. ஓகே, அதனால நான் இன்னைக்கே கொடுத்துட்றேன். இது ஒரு அறிவுக்காக நீங்க இதை வைத்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப ஆழமான விஷயம். இது பயிற்சினால நீங்களே செய்து பார்க்கலாம். சரி, அடுத்தது, மித்யா கான்செப்ட் gives misconceived treatment to our genuine existence. இப்போ என்ன அப்படின்னா, மித்தை நமது உண்மை வாழ்வியலை தவறாக புரிந்து கொள்ள வழிவகை செய்யும். அப்போ நான் எதுவுமே சரியாக பார்க்காம தெளிவு பெற முடியாத ஒரு வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகுது. இதனால கடைசியா ஒரு சின்ன கான்க்ளூஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பெரிய உலகத்தை பார்க்க போறோம். இப்போ இதுல இருந்து ரெண்டு விஷயத்த பார்க்குறோம். இங்க பாருங்க, ஒரு திரை மாதிரி, இதை திரையை தூக்கிட்டு பார்க்கறது, இது ஒரு உண்மை இதுல இருக்கிறது. அதாவது மய மாத வேதாண்டா இஸ் ஒரு வகையில நமக்கு என்னது அப்படின்னா, வாழ்க்கையில உள்ள கருத்தை சரியாக பார்க்க விடாமல் தடை செய்யுது.
இது பாருங்க, அடுத்த உண்மையான உலகத்தை பார்க்க விடாம ஒரு திரை போட்டுருது. அடுத்தது, பொய்யுக்கும் கடவுளை உருவாக்கும் மாயாவாத வேதாந்தம் ஒரு அறிவீனமான மூடமாகுது. நான் மாயாவாத வேதாந்தம்னு வேதாந்தத்திலும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்க என்னன்னா இந்த கருத்து, the God who can deceive with the delusion is the utter ignorance, a kind of foolishness. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் இந்த மாதிரி அறிவை நான் எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கைக்கு கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இந்த கருத்து ரொம்ப வலுப்பெற்ற எல்லார் மத்தியிலையும் போகுது அப்படின்னா, வெரி சிம்பிள். வலி வருது. இப்போ உங்களுக்கு வலி வரும்போது சரியான வலி, உடம்புல வலிக்குது, நான் சொல்றேன் அது போய் நம்பாத அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னா நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நேரத்துல இல்ல இதெல்லாம் போய் நம்பாத, நீங்களும் முதல்ல சரி அவரோட கருத்தை தான் எடுத்துக்கோங்க, போய் உங்களை வலி கூட போகுது, வலிக்குது நம்பாத, பொய் வலிக்குது நம்பாத. அப்ப என்ன செஞ்சிருவீங்க? அவருக்கு ஒரு குத்து கொடுத்து இந்த வழி இப்ப நீ நம்ப முடியாது, இந்த வழி நானே என்ன அப்படின்னு தெரியும். அது நிஜம், நிஜம் தானே? அப்போ இதுதான் உண்மையான வாழ்க்கையில் உள்ள சிக்கல். நமக்கு புரிய மாட்டேங்குது. நிஜம்ன்றதுக்கும் பொய்ன்றதுக்கும் உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படுது. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்காக நான் அது வெனமஸ் அப்படின்ற ஒரு ஆழமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். நான் எந்த கருத்துக்கும் அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டேன், ஒரே காரணத்துக்காக பயன்படுத்துறேன். இந்த கருத்து மனிதர்கள் உள்ளத்துல பாஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, எல்லாம் போய் அப்படின்னு ஒட்டு மொத்த இந்தியாவும் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? மக்கள் மத்தியில சோம்பல் தானாவே புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பொய்யப்பா. நீங்க போய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூல முடுக்கில் உட்காந்துருக்கணும், இந்த கருத்தை வாங்கினவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் பொய்யடா கண்ணா, கண்ணான்னு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் பொய்யடா அப்படின்னு பிடிச்சிடுவாங்க. அப்ப எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, வாழ்றதுக்கு காரணம் தேட மாட்டாங்க. நல்லா அதாவது சொல்லுவாங்களா, உழைப்பு மறுக்கப்பட்டுச்சு. நீங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் ஒரு கலையை உருவாக்க பார்ப்பீங்க, இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லை, விட்டுச்சு. அப்படிதான் ஒட்டு மொத்தமா நம்மகிட்ட இருந்த பெரிய பெரிய விஷயங்கள் அத்தனையும் கீழே உளுந்து போய் காணாம போச்சு, மறைஞ்சு போச்சு. அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான கலைகள் எல்லாமே அழிஞ்சதுக்கு இது ஒரு காரணம். என்னன்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னதுனால. அப்போ இது ஒரு பெரிய வரலாறுல என்ன ஒரு பெரிய இழப்பு அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் பொய்யாக்கிய காரணத்தினால நிஜம் இருந்த வாழ்வியல் முறை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் வர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் அரண் செத்து போச்சு. அப்போ யாருக்கும் வாழ்றதுக்கு காரணம் தேட விருப்பம் இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்கு வீடோ அங்க உள்ள ஆண்களையோ எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாம் படுத்து தூங்குவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. எல்லாம் போய் என்ன பண்ண போற அப்படின்னு புள்ள பிறந்தா அது ஒரு பொய், அது தெரிஞ்சிட்டு இருக்கு, பிள்ளைய பெற்று போட்டுருவாங்க, அது ஒரு பொய் அப்படின்னு. இந்த மாதிரி என்ன வாங்கிட்டாங்கன்னா, இந்த கருத்தை உள்ள வாங்கி நிஜமான வாழ்க்கைய ஏற்றுக்கொள்றது இல்லை, எஸ்கேபிசம். நல்லா புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையை என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய முடியாமைய, எல்லாத்தையும் ஒட்டுமொத்த சோம்பேறி தனத்தையும் தனக்கு இது சாதகமா கொண்டு வந்துருச்சு. அப்போ அவங்க சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணம், நல்ல காரணம் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் நான் ஏன் சோம்பேறியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணத்தை அதிகமா பயன்படுத்துறது நீங்க பார்க்கலாம். ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா அதிகமா பேசிட்டே இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கீங்க, என்ன பெருசா வாழ்ந்து கிழிச்சு என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்பீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் என்ன இது, எல்லாம் பொய்யப்பா, இதெல்லாம் பொய். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்களும் அப்படியே படிச்சுட்டு டிகிரி வாங்குறது, என்ன பேப்பர் எல்லாம் பொய். அங்க நீங்க என்ன அப்படியே நாங்க எப்படி இருக்கோம் நினைச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சதோட ஸ்க்ரோல் எடுத்து அப்படியே யாராவது கிழிச்சிட்டு இதெல்லாம் பொய்யப்பா முடிச்சு 4 வருஷம் எப்படி இருக்கும், என்ன பேசுறாரு, உலகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. இது நிஜம், இது சாதாரணமான விஷயம் இல்லை, நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை.
அப்படியே பொறை மாதிரி ஓடி போச்சு, உள்ள பூந்து எல்லாரும் மனசுலயும் அப்படியே ஓடி போய் கிடக்குது. வாழ்றதுக்கு காரணமே இல்லாத மாதிரி அவங்க எல்லாம் அப்படியே. அப்போ அதுக்கு இதோடைய அடுத்த பரிணாமம் தான் சூது விளையாட ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன செஞ்சு பெருசா வேலை பண்ண செய்வாங்க, எல்லாம் அப்படி சும்மா உட்காந்து கேம் விளையாடும். அதுதான் சூது விளையாடும். அப்புறம் என்ன பெருசா நான் வாழ்ந்து கிழிக்க போறேன் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது. என்ன பெருசா உடம்பு, தேவையில்லாத உடம்பு குடிக்கும். ஏன்னா அதுல ஒரு சுகம், ஐயா சுகம், அது சுகமும் பொய் தான்ப்பா, அதே குடிச்சா முடிச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கணும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சரியான தலைவலி இருக்கும். ஆனா அன்னாடம் அதான் அந்த பொய்ன்றவங்களோட வாழ்க்கையில அதிகமா அடிப்பட்ட பிறகுதான், ஐயோ இவ்வளவு நாட்கள் அப்படியே தெளிவு. அதான் சொல்றதுல 2 பேர் நல்லா வச்சு சாம்புன்னு சாம்புறோம் அப்படின்ற மாதிரி தமிழ் வார்த்தையில் சொல்லும் போது, அடிச்ச பிறகு தெரிஞ்ச பிறகு என்னப்பா என்னையா நடந்துச்சு அப்படின்னா, இல்லை இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு பேசுனீங்க, இப்போதான் தெளிவாக பேசுறதுக்கு வைக்கிறதுக்காக தான் உங்களை அடிச்சோம். ஓ அப்படியா, சரி என்ன சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னு, அப்போதான் தெளிவு வரும். அந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்களாம் அடிப்பட்டே வாழ்க்கையில் நிஜமான அடி, தொடர்ந்து அடி வாங்குறதுக்கு. அதனால நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலலாம் போனீங்கன்னா இதை அப்படியே பார்க்கலாம். வாழ்க்கையில இந்த மாதிரி இருந்து பெரிய அளவுல அடிபட்டு, அதாவது கஷ்டப்பட்ட பிறகுதான் இல்லை நான் செஞ்சது தவறு அப்படின்றது உணர்ந்து வெளியே வருது. சில கூட்டம் அது வெளியே வராமலே சாகர வரைக்கும் அப்படியே கஷ்டத்தோடையும் தன்னுடைய துன்பத்தோடையும் அப்படியே இழக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அப்போ இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதனாலதான் இது ரொம்ப வன்மையா கிடைக்கும். சரி, அதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் நம்ம போயிடுவோம். அதோட பிராக்டிக்கல் பண்ணுவோம். இது இன்னொரு கேட்டகரி, இது ரொம்ப ஆபத்தான கேட்டகரி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே கடவுள் அப்படின்றது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நானே கடவுள்னு சொல்லிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி, நான் தான் கடவுள் அப்படின்னு. அப்போ நான் கடவுள் வேற இல்லை, நான் கடவுளுக்கு நிகர் அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது. இந்த மாதிரி அவங்களுடைய அறிவை அவங்க இப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதுல உள்ள சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். என்னென்ன சிக்கல்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இப்போ பார்ப்போம் என்ன சிக்கல்னு. நான் இதை மேத்தமேட்டிக்கலாக எழுதிடுவேன், உங்களுக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்றது 2வது விஷயமா இருந்தாலும். இப்போதான் மேத்தமேட்டிக் பரிச்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஐயோ இதுக்கு மேலேயும் ஒரு மேத்தமேட்டிக்கா அப்படின்னு. இருப்பு மடமை, எக்ஸ்ட்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபூலிஷ்னஸ், என்ன இவங்களுடைய தர்க்கம் அப்படின்னும் போது, இவங்களுடைய தர்க்கம் அதாவது த லாஜிக் எப்படி போகும்னா, நான் கடவுள் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்குவாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, நான் கடவுளுக்கு நிகர், I am as mighty as God அப்படின்னு முடிவெடுத்துக்குவாங்க. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, I am God தானே, இது I எடுத்துக்கங்க, இந்த God எடுத்துக்குவோம். இப்போ நான் இந்த ஆயோட காட்டையும் என்ன செய்யறேன், God அப்படின்னு 2 டைம்ஸ் பண்றேன். என்ன ஆயிடுச்சு, மைட்டி காட் ஆயிடுறாங்க. சரியா, இந்த ஐ காட் வந்து மைட்டி காட். இப்போ என்னிடம் இருந்து வல்லமை உடைய கடவுளை நீக்கினார். அப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் a mighty God, கடவுளை தள்ளுறேன். இந்த மேத்தமேட்டிக் உங்களுக்கு புரியும் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த மேத்தமேட்டிக்ல கடவுளை நான் வேணான்னு தள்ளுறேன். கடவுளை தள்ளுனா என்ன ஆயிருவேன் அப்படின்னா, நான் கடவுள் பாருங்க, நான் இந்த கடவுளும் நானும் ஒன்றாயிருப்பேன். இது ஒரு சின்ன மேத்தமேட்டிக், சும்மா அல்ஜிப்ரா தான், சின்ன அல்ஜிப்ரா தான் பண்றேன். இந்த அல்ஜிப்ரா பண்ணிட்டேன். இந்த அல்ஜிப்ரால இப்போ இங்க உங்களுக்கு தெரியும் ஐ காட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்க பார்க்கும்போது இந்த கடவுள் பாருங்க, இந்த கடவுளும் நானும் ஒண்ணுன்னு சொல்றதுனால ஐ ஆயிரும். அப்ப இங்க I equals to 2I. அப்ப என்ன ஆயிரும்னா, நான் எண்ணில் 2 மடங்கு, நானும் கடவுளும், நானே கடவுள் தானே, இப்ப நானே கடவுள் அப்படின்னா நானே 2 கடவுள் அப்படின்னு, நான் ஒரு ஆளு, கடவுள்னு சொல்றவங்களும் என்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 1 equals to 2 ஆயிடுறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தான் அவங்களோட மேத்தமேட்டிக் வேலை பார்க்குறது. இது உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக் பிடிக்கலன்னா விட்டுருங்க. இது ஆனா இப்படிதான் அவங்க மேத்தமேட்டிக் வேலை பார்க்குறது. அப்போ கடைசி அவங்க என்ன சொல்லிடுவாங்க, 1 equal to 2. அவங்களுடைய இது வந்து 1 equal to 2. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் ஸ்டூபிடிட்டியை வளர்த்துக்குவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதில் உள்ள சிக்கலையும் பார்த்துருவோம். இப்போ இந்த சிக்கலை பார்த்துட்டு அடுத்தது நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் உள்ள சிக்கல் என்னன்னு. இவங்க என்னன்னா, அவங்களுடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. refusing to accept that you are in ignorance and performing chaotic arrogant starts அப்படின்றது.
அப்போ இவங்க வந்து ஆணவத்துல தரைகட்டு ஆடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இவங்ககிட்ட நீங்க பேசி மாளவே முடியாது. ஐயான்னு விலகுனே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அப்போ இவங்க கிட்ட பேசுறது முடியவே முடியாது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா the being who assumed the self as a god though having a life full of limitation. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்களே, நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாம பின்னால போய் ஒரு தாலியில டக்குன்னு தட்டு அடிச்சுட்டேன். யார் அது? எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, தட்ட போறேன்னு பின்னாலே உங்களுக்கு கண்ணு இருந்திருக்கணும். அது இல்லாம போச்சு. அதான் புரிஞ்சிச்சா என்ன சொல்றேன்னு? புரியல. அதான் அந்த லிமிட்டேஷனை, எனக்கு பின்னால கண்ணு இல்லைன்னு கூட அதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? இவ்வளவு லிமிட்டேஷன் வச்சுக்குவாங்க. அந்த லிமிட்டேஷனை அவங்க ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே எல்லா இடத்துலயும் அப்படியே எல்லா பக்கமும் கண்ணு இருக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒரு கண்ணுலேயே இவ்வளவு 2 கண்ணு தான் இருக்கு அப்படின்றது கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. மூக்கு 1 2 தான் இருக்கு அப்படின்னு, வாய் 1 தான் இருக்கு அப்படின்றது புரிஞ்சு, கை 2 இருக்கு புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. இப்போ இதுதான் இவங்களுடைய எமோஷனல் ஆக்ஷன். அடுத்தது அவங்களுக்கு தேவையான சாவு வரும்போது, ஐயா கடவுள் ஐயா போங்க, போகிறதுக்கு தானே கடவுள் அப்படின்னா, ஐயோ அது வேற இது வேற ஐயா, வாழ்க்கை கடவுள் தானே அனுப்பி வைப்போம் இறப்புக்கு அப்படின்னு ஓசோனுக்கு அனுப்பி விடுவோமா வந்துடுவாரு. இந்த மாதிரி ஆணவத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இல்ல அந்த நிஜத்தை உள்ள வாங்குற அந்த தன்மை அறவே கிடையாது. இப்போ இதுதான் வந்து இவங்களுடைய சிக்கல். இப்போ இந்த சிக்கலை தாண்டின பிறகு அப்போ உங்களுடைய கேள்வி வந்து கடைசியா இதுதான் உங்க கடைசியில வந்து நிக்கிறது. ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி இங்க வந்து மாட்டிருச்சு. என்ன அப்படின்னா வந்து, சரி 3 பேர் பார்த்தோம், ஏத்திஸ் பார்த்தோம், உலகம் பொய்ன்னு சொல்றவங்கள பார்த்தோம். அதாவது உலகம் பொய், அதனால எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு கருத்தை பார்த்துட்டு கடைசியா நீங்க இன்னொருத்தவங்க இப்ப எப்படின்னா, இப்ப இன்னொரு கேள்வி வருது, நமக்கு எத்தனை கடவுள் தான் உண்டு அப்படின்னு இப்ப நம்ம பாக்குற ஒரு இதுல ஒரு கேள்வி வருது. இப்ப இதை எப்படி முடிக்கலாம்? ஒரு கடவுளா இல்ல பல கடவுளா? இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இப்ப நீங்க முடிவு பண்ணணும். இந்த கேள்வியில இருந்து அடுத்த வாரம் எனக்கு பதில் சொன்னோட உங்களுக்கு தெளிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்போ நீங்க முடிவு பண்ணணும், ஒரு கடவுளா பல கடவுளா? இப்போ இது இந்த இடத்துல இருந்து தான் பெரிய உலகத்துல நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமயத்தையும் பார்க்க போறீங்க. சரியா? ஒரு கடவுளா பல கடவுளா? அதாவது ஏகத்துவம் ஒன்றா, பன்மைத்துவம் பலவா, பாலிட்டிசம் மெனி அப்படின்ற மாதிரி. அப்போ இங்க பார்க்கும்போது நம்ம இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கோம். பார்க்கும்போது ஒன்றா, மேல இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று தெரியாத ஒரு உருவமா, இல்லை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை உருவமும் அங்க இருக்கிறது எல்லாமே அதுவா? இப்போ இது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல வரும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் போவோமா? பார்க்க விரும்புறீங்களா? சரி, இதை நான் ஏன் கட்டாயம் உங்களுக்கு விளக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான விஷயத்தோட நம்ம மோதுறோம். யாரு கூட மோதுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரியுதா? God is one and formless. ஓகே, இது தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். நல்லா பாருங்க, கடவுள் உண்டு, வடிவம் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், வடிவம் உண்டு அப்படின்னு. சரி, இப்போ இவங்களுடைய கேள்விக்கு பதில் என்ன? நீங்க என்ன பதில் அப்படின்ற மாதிரி, கடவுளுக்கு வடிவம் உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ முதல்ல இதை நல்லா இந்த கேள்வியை பண்ணும்போது முதல்ல ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும். என்ன அப்படின்னா, why the formless God created the being with the forms? உருவம் இல்லாத கடவுள் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த உருவம் இல்லாத கடவுள் எதுக்கு உருவத்தோட என்ன படைச்சார்? புரிஞ்சுதா? என்ன உருவத்தோட படைச்சார்? முதல்ல அதுக்கு பதில் சொன்னோமா இல்லையா? நீங்க சொல்றதுக்கு கடவுளுக்கு உருவம் இல்லை, அந்த உருவம் இல்லாத கடவுள் என்னையே உருவத்தோட படைக்கணும்? முதல் கேள்வி. And the earth which are full of forms. இப்போ இதுக்கு தான் நீங்க முதல்ல சிந்திக்கணும். உருவம் இல்லாத கடவுள் ஏன் உருவத்தோட என்னை படைச்சார்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு கேட்கிற கேள்வி நீங்க அதான் கேட்கணும். நீங்க சொல்ற கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா, அப்ப அந்த உருவம் இல்லாத கடவுள் ஏன் என்ன உருவத்தோட படைச்சிருக்கா, உன்னை ஏன் உருவத்தோட படைச்சிருக்காங்க? புரிஞ்சுதா? மெசேஜ் கிளியர்? ஓகே. அடுத்தது,
வடிவில்லாத இறைவன் சிந்தையில் ஏன் வடிவங்கள் உதிக்க வேண்டும்? Why the forms are formed in the mind of formless God? அடுத்த கேள்வி. சரி, formless God அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்ப ஏன் formless God மைண்ட்ல ஃபார்ம்ஸ் உருவானுச்சு? ஓகே, உருவங்கள் ஏன் உருவானுச்சு அப்படின்ற அடுத்த கேள்வியும் வரணும். சரி, இந்த கேள்விக்கும் பதில் முடிஞ்சிச்சா? இவ்வளவுதானா? இல்ல, இன்னும் போகணும் ஆழமா. ஏன்னா நம்மள நல்லா பகடி பண்றாங்க. பகடி பண்றதுன்னா தெரியுமா? கேலி பண்றாங்க. நீங்க என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க அப்படின்னு, நாம தான் ரொம்ப அறிவாளியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜக்கீர் நாய்க் அப்படிலாம் வந்துட்டு என்னமோ அவங்க தான் சரியா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தெளிவு வேணும். அடுத்தது வடிவின்மை என்பது பாருங்க, the formless அப்படின்னு நீங்க சொல்ற form is another manifestation of a form. இது புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க கேட்கலாம், உருவம் இல்லைன்னு சொல்றீங்க, சரி ஓகே, எல்லாரும் கண்ணை மூடிட்டு நான் ஒரு முறை உங்களுக்கு பண்ணேன்னா, இது உங்களுக்கு பண்ணல போல, நான் அங்க பண்ணியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உருவம் இல்லை அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றோம். சரி, இப்ப என்ன பண்ணுவோம் எல்லாரும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஒரு உருவம் இல்லாததை சிந்திக்கணும். சரியா? ஓகே, இப்போ எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். ஓகே, டேக் இட் மேபி ஒரு 30 செகண்ட் எடுத்துங்க. கண்ணில் மூடி உருவம் இல்லாத ஒரு உருவத்தை நீங்க பார்க்கணும். சரி, பாருங்க. தூங்கிறாங்க. சரி, ரொம்ப முயற்சி பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப பாப்போம். நீங்க என்ன பாத்தீங்க? உருவம் இல்லாத உருவம் என்ன? ஒண்ணும் இல்லைன்னா அது உருவம் இல்லையா? இல்ல என்ன பாத்தீங்க? நீங்க பார்த்துட்டு சொல்லணும். என்ன பாத்தீங்க? பிளாங்க் பண்ணணும். ஓகே, நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லணும். உருவம் இல்லாத ஒரு உருவத்தை எப்படி பாத்தீங்க? உங்க முயற்சியில முடியல. ஓகே, நீங்க ஒரு புள்ளி, நீங்க ஒரு ரெக்டாங்கிள் பாத்தீங்க. உருவத்தை இல்லாம ஒரு ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ஓகே, நீங்க என்ன உருவம் பாத்தீங்க? ஓகே, ஒரு ஷேடோ மாதிரி, ஒரு ஆவி வந்துடும். உடனே ஆவி உருவம் இல்லைன்னா நம்ம எல்லாம் இப்போ பெரும்பாலும் பேய் காட்டும் போது ஒரு ஆவியை காட்டும், அது ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி ஒரு உருவம் போயிட்டு இருக்கும். அது கேட்டால் அது உருவம் நகர்றது எல்லாம் தெரியும், ஆனால் அது உருவம்னு சொல்லுவோம். ஏன்னா அது உருவம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, நீங்க ஒளி. ஓகே, ஒரு வெளிச்சத்தை பாக்குறீங்க, அது உருவம் இல்லை ஆனா ஒரு உருவம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, நீங்க ஓகே, என்டையர்லி அப்படியே ஒரு டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ ஓகே, இட்ஸ் another form. ஓகே, கம், ஒரு லைட். நீங்க என்ன பாத்தீங்க? ஓ, கப்பா. உருவமே வேணானோட பெரிய கப்பையே வந்துருச்சா? அப்படி நீங்க ஓகே ஓகே, நீங்க என்ன பாத்தீங்க? ஒரு டஸ்ட் மாதிரி. உருவம் வேணான்னு சொன்னோட உருவங்கள் நிறைய வந்துச்சு. ஷேடோ மாதிரி, டஸ்ட் மாதிரி, ஷேடோ மாதிரி. ஓகே ஐயா, நீங்க இருள் தான். நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆயிடுச்சு. ஓகே, இஸ் a form. ஒளி. நீங்க இருள் பாத்தீங்க சார். இருள் பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இருள் என்பது ஒரு ஃபார்ம். புரிஞ்சிருச்சா? டார்க்னஸ்னு சொன்னாலும் அது ஃபார்ம், அது வந்து டேன்னு சொன்னாலும் அது ஒரு ஃபார்ம், இல்ல இதுன்னு சொன்னாலும் ஒரு ஃபார்ம். சரியா? இப்போ இங்க எங்க ஃபார்ம் இல்ல. இப்போ நான் ஃபார்ம் வேணாம்னு சொல்லிட்டு நான் வெளியே யோசிச்சாலும் அது ஒரு ஃபார்மா தானே ஆகுது. அப்ப நான் எப்படி ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? புரியுதா? இப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லும் போது the formless form அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஃபார்ம்லெஸ்ன்னு நினைக்கும் போது அது ஒரு ஃபார்ம் அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இப்ப அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல நான் ஃபார்ம்லெஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, சரி நீங்க ஃபார்ம்லெஸ் பாக்குறீங்க, சரி எதை நீங்க ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்றீங்க? முதல் கேள்வி. அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியா கேட்கலாம்ல, நீங்க எதை ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்றீங்க? இப்ப நான் வந்து ஏவோ ஃபார்ம்லெஸ் தான் சொல்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபார்ம்லெஸ் தான். சரியா? அப்போ நாம சொல்ற காட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீலா?
இல்ல ஒரு எனர்ஜியா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு டார்க்னஸா, இல்ல என்ன? அப்ப அவங்ககிட்ட கேட்கும்போது அது டார்க்னஸ் இல்ல, இதுவும் இல்ல, அப்ப எது ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ திருப்பியும் அங்க ஒரு சிக்கல் அவங்களுக்கு வருது. அப்ப இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னும் போது அதிலே வந்துடுது. நான் அதை இதிலே முடிச்சிடுறேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, see as a conclusion, monotheism இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, that exposes the formless principle is the results of the ignorance of human being to confine the power of omnipotence. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே கடவுளை முதல்ல ஏன் கடவுள் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றீங்க. சரியா? நான் முடிவு பண்றேன் என் கடவுளுக்கு உருவம் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க யார் முதல்ல கடவுளை இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு பண்றது? Who are you? இப்போ அது புரிஞ்சுக்கணும். ஒரு கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லி, நான் இப்போ உங்களை உருவம் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாத்தையும் தள்ளி விட்டு இப்படித்தான் இருக்கணும் என் கடவுள், வைக்க மாட்டேன், நான் வைக்கவும் கூடாது அப்படின்னு நீங்க போடுறீங்க. இப்ப 2 கேள்வி வருது. இங்க பாருங்க, கட்டுப்பாடற்ற பேராற்றலை ஒரு மிகப்பெரிய ஆம்னிபொட்டன்ஸ்னு சொல்றீங்க. நீங்க போய் அவருக்கு கட்டுப்பாடு வைக்கிறீங்க. இப்படித்தான் இருக்கணும், நான் பார்க்குற கடவுள் இப்படித்தான் இருக்கும். மெத்தடுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? என் மெத்தட் உள்ளுக்கு தான் அவர் இருக்கணும், என் மெத்தடை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றத அவங்க உள்ள மெத்தடுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் பார்க்கக்கூடிய கடவுள், நான் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியோ ஒரு பேராற்றல் உள்ள கடவுள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்றாங்க. அப்போ அந்த முடிவு வைக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன், ஐ எம் டிஃபைனிங் த காட். ஐ ஸ்டார்டட் டிஃபைனிங் த காட். இப்படித்தான் இருக்கும். அப்போ ஐ எம் டிசைடிங் த காட், இப்படித்தான் இருக்கணும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னும் போது நீங்க நல்லா பாக்குறீங்க. ஒண்ணு, ஃபார்ம்லெஸ் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபார்ம்லெஸ் காட்டுக்கு இந்த ஃபார்ம்ஸோட என்ன வேலை அப்படின்றதுக்கும் பதில் கிடையாது. ஓகே, பெரிய சிக்கல். என்ன ஃபார்ம், ஒரு ஃபார்ம்லெஸ் இஸ் another ஃபார்ம் அப்படின்றதையும் அவங்களுக்கு விளக்கம் கிடையாது. சரி, இதெல்லாம் தள்ளிட்டு எனக்கு ஃபார்ம் வேணான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணும்போது நீ என்ன செய்யற, உன் காட்டை நீ டிஃபைன் பண்ற. யூ ஆர் டிஃபைனிங் உன்னோட லிமிட்டட் இக்னரன்ஸ். அப்போ who are you to define? ஆனா நீ சொல்ற அது பெரிய மகா சக்தி வாய்ந்த ஒரு ஒரு உண்மை. அப்போ அந்த உண்மையை நீ போய் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீ யார் முடிவு பண்ற? அப்போ இவ்வளவு விஷயத்துக்கும் பதிலே கிடையாது. புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, நீ இப்படிதான் சமயத்துடைய சிக்கல்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, தனக்கு சாதகமா தான் இருக்கணும், தான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும், எல்லாமே அடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி ரிலிஜன் என்னவாயிருதுன்னா எகெயின்ஸ்ட் என்ன ஆயிருது, எவிடன்ஸ், உண்மைக்கு எதிராக இருக்குது. ஒரு ஃபெய்த் ஆயிருது, ஒரு நம்பிக்கை ஆயிருது. நீங்க கேள்வி கேட்கும் போது கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்தது, நான் கடவுள் அதை உருவம் வைக்கிறேன், உருவம் வைக்கக்கூடாது. அப்ப பாருங்க, அங்க என்ன வந்துருது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் உள்ளுக்கு ஒரு ப்ரெஜுடிஸ், அப்புறம் தனக்கு தானே என்ன செஞ்சிடறாங்க, எமோஷன் சாதாரணமாக வேலை பார்க்குது. இப்போ இங்கே தான் நம்மளுடைய சிக்கலே ஆரம்பமாகுது. அப்போது சமயம் என்பதோ நாம் அதனால தான் சமய வரம்பை தாண்டியவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு ரொம்ப முக்கியமான கருத்தை இங்கே வலியுறுத்தது. என்ன அப்படின்னா, உண்மையை உண்மையாக காண்பவர்களாக இருக்க வேண்டும், தெளிவை தெளிவாக புரிந்து கொள்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். சரியா? இப்போது இதை முடிக்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னே முதல்ல உங்களுடைய கருத்தை கேட்டுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்றேன். இன்னும் ஒரே ஒரு வகுப்பு இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நான் எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாது. சரியா? சரி, ஓகே. ஐயா, இன்னைக்கு என்ன பார்த்தீங்க? உங்களை இதுக்கு இன்னும் அந்த பயணத்தில் தான் இருக்கும். இன்னும் பிறகு இன்னும் உள்ள கொஞ்சம் போந்துட்டோம்னா முடிஞ்சிடும், புகுந்து பார்த்துரும் ஓரளவுக்கு எப்படி சிந்திக்கலாம் உண்மை அப்படின்னு. சரி, ஒரு ஃபார்ம் இருக்கு, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, இப்போ உள்ள நுழைந்து பார்க்க முயற்சி பண்றோம். இது என்னதான், எப்படி தான் புரிந்து கொள்றது,
இறைத்தன்மையை, அந்த சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்றத எப்படி, அந்த உண்மையை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதை எடுக்கிறவங்க எல்லாமே அதை என்ன செஞ்சுறாங்க, தனக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் செய்யறாங்க. அதுதான் சொல்ல விரும்புறீங்க. சொல்லுங்க. சுப்ரீம் பீயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து மெத்தட்ஸ் என்னுடைய சிந்தனை எப்படின்னாக்கா வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்கவுங்க கிட்ட தான் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் யூனிக். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏன் அங்கே இருக்கேனாக்கா என்னால் செய்யக்கூடியதுனா நம்ம அதுக்காக தான் நம்ம இருக்கோம். ஓகே, அதனால நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும். எப்படி நம்ம அதை பார்க்குறோம், ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. சார் இப்போ சொன்னீங்க அந்த காட் வந்து ஃபார்ம் இல்லை, அப்போ அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ புரிய வைக்கிறதுல 3 கேள்வியே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிறகு நீங்க வேற வேற விஷயங்களையும் பார்க்க போறீங்க. இப்போ பல கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க எப்படி சொல்றாங்க, நானே கடவுள் சொல்றாங்க, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம் உலகம் பொய்ன்னு சொல்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதை தான் நீங்க பார்த்துட்டே வரீங்க, சரியா? உலகம் பொய்ன்னு சொல்லும் போது என்ன சிக்கலாகுது, அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இது எல்லாமே வந்து நத்திங், இது எதுவுமே காரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றவங்களை எப்படி பார்க்குறோம்? அடுத்தது இந்த உலகத்துல வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ என்னன்னா முழுமையா பார்க்க முயற்சி பண்றோம். அப்போ இதுதான் உண்மை அப்படின்றத பார்க்க முயற்சி பண்றோம், சரியா? அப்போ எப்படி பார்க்கணுன்றத பிறகு பார்த்துட்டே போவோம். ஆனா முதல்ல இப்போ நீங்க பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? கடவுள் இல்லை, அதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்களும் ஒரு நம்பிக்கை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்க ஆரம்பத்தில். இப்போ பார்க்க முடியல ஓரளவு எப்படி? ஓகே, எதுவும் கேள்வி சொல்ல விரும்புங்க? ஓகே உமா. ஐயா சொல்லுங்க ஐயா, நல்லா உட்காந்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? கண்ணை மூடணும். என்ன பார்த்தீங்க? சரி, கப்பை பார்த்தீங்க. ஆனா இப்போ இதுக்கு அவங்கெல்லாம் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஐயா. பெரிய விஷயத்த பேசுறாங்க. அப்ப நீங்க கை தூக்குனீங்களா, அதனால அப்பா அவங்களோட கருத்து கேட்டேன், சரியா? சரி, அவங்க சொல்லட்டும், அப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. எங்கிருந்து வந்தோம், ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் இது. சிவ வாக்கியம் கேட்ட கேள்வி. நீ அறிவை தேடுறன்னா உண்மையான ஞானி சொல்லடா நீ அப்படின்னு சொல்லி, அதாவது உயிரிழப்பு முன்னே அழகான ஒரு பாடல், எனக்கு அந்த வரி முழுசா வரல. அதாவது பிறக்கும் முன்பு எங்கே இருந்தாய், இறந்த பிறகு எங்கே போவாய் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்பாரு. உண்மை ஞானி நீ சொல்லடா, நீ ஞானத்தை தேடுற, அறிவை தேடுற, நீ இதை ஏன் தேடாம விட்டுட்ட? எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் தேடுறோம். இது ரெண்டுக்கும் மத்தியில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க, இது ரெண்டும் உனக்கிட்ட உண்மையா இருக்கு. இந்த 2 உண்மைக்கு நீ ஒழுங்கான முறையான பதில் தேடாமலே போயிட்டு இருக்கியே, அப்ப நீ எப்படி நீ வந்து உண்மை ஞானத்தை தேடுறன்னு சொல்ற? ஞானிகளா அப்படின்னு கேட்குற மாதிரி நீ எல்லாம் உண்மையான ஞானத்தை தேடுறேன்னா இதை சொல்லாம போறிய அப்படின்னு. அப்ப இது நியூட்டனுக்கு சவால், பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைனுக்கு சவால், இந்த உலகத்துல உள்ள அத்தனை சயின்டிஸ்ட்க்கும் சவால், ஞானிகள்னு சொல்லிக்கிற அத்தனை பேருக்கு இதுதான் சவால். ஓகே, வெரி நைஸ். நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட யூனிக்னஸ் தான் கடவுள் இருக்காரு மிகப்பெரிய எவிடன்ஸ். மிகப்பெரிய எவிடன்ஸ். ஓகே, பியூட்டிஃபுல். இப்போ நீங்க இருக்கிறது முதல்ல உங்களுக்கு உண்மையா தெரியுது. அடுத்தது, ஏன்னா இது பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்றது மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நீங்க நம்ம ரொம்ப ஆழமா பார்த்துட்டே வருது, நம்மை நாம பொய்யாக்கிடக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா எந்த சூழல்லையும் அந்த செல்ஃப் டிசீவிங் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. என்னையே நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து இந்த லைஃப்பை முழுமையா ஏற்றுக்கொள்ளாம போயிடும். அப்ப இந்த வாழ்க்கை எல்லாமே என்னவாயிடும், இந்த மாதிரி பொய்க்கு தள்ளப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, illusion of fake reality. பார்க்கணும், இதுதான் ரியாலிட்டி லிவிங். இதுதான் உண்மை. ஏன்னா இதில் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் எல்லாமே. அதுபடி செஞ்சு அப்புறம் இந்த ஃபார்ம்லெஸ் கான்செப்ட், டார்க்னஸ் கூட ஒரு ஃபார்ம்லெஸ். ஆனால் பொலிட்டிசம் பார்ப்போம், அதில் எப்படி யோசிக்கிறேன். செல்ஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து ஈட்டிசம் சொல்கிறாங்க. மக்களது
கடவுள் இல்லைன்னு சொல்றதே ஒரு நம்பிக்கைன்னு அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஒரு பிலீஃப்னு அவங்களுக்கு தெரியும். ignorance. ரைட். அதே மாதிரி ஒரு ஃபார்ம்லெஸ் ஒரு ஃபார்ம்னு ஒரு ignorance. ஓகே. They contradict themselves. ரைட். ஓகே, வெரி குட். ஏன்னா இப்போ பாலித்திசம்ல நீங்கள் ஷாப்பாக இருங்க, அப்போ நீங்கள் மறுக்க போகிறோமா ஏற்றுக்கொள்ள போகிறோமான்றது தான் அடுத்தது. எல்லாரும் நினைப்பீங்க ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி, அப்படி தானே? பார்ப்போம் என்ன நடக்குது. சரி சார், எனக்கு 2 கேள்வி. முதல் கேள்வின்னா, அந்த எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டணி அவங்க பொய்ன்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு எது உண்மை? அது ஒன்று. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் கடவுள்னு சொல்றவங்க அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது ஒரு செல்ஃபிஷ் இருக்கு. நான் கடவுள், என்ன கடவுள், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் ஆனால் எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்களே, இந்த வாழ்க்கை பொய். அவங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஆரம்பிச்சது கடைப்பிடிக்க தோன்றதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? ஓகே, 2 ரொம்ப ஆழமான கேள்வி கேட்குறீங்க இப்போ இந்த நேரத்தில். ஓகே, ஒன்று, ஏன் இந்த டிலூஷன் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப பிடித்தமான இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும், அதாவது ஈஸி கோன்னு சொல்லுவாங்கள்ல, எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை ஒரு ஈஸியாக ஆக்குறது அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல் வரும்போதெல்லாம் நீங்கள் நிறைய ட்ரக் அடிக்ட் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரக் அடிக்ட் என்ன செய்ய பார்க்குறாங்க? ட்ரக் அடிக்ட் என்ன பண்ணுறாங்க? ட்ரக் எடுக்கணும். ஏன் அவங்க ட்ரக் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அது என்ன அர்த்தம்? என்ன செய்ய பார்க்குறாங்க? அவங்க உண்மையிலே என்ன செய்யறாங்க?